ஹாய் ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோவில் குரூப் 1 2025 இன்னைக்கு நடந்துச்சு இல்லைங்களா, இதனோட ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் இதில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது மைண்ட் செட் வேறையாக இருக்கும், எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் மைண்ட் செட் வேறையாக இருக்கும். ஆஃப்டர் எக்ஸாம் வந்துட்டு இது ஒரு மொக்க சம், குட்டி சம், இது கூட உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு யாராச்சும் சொன்னால் அதை அப்படியே தவிர்த்துடுங்க. அது யாருனால வேணால் சொல்ல முடியும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு 3 மணி நேரத்தில் யார் கரெக்டாக போடுறாங்களோ அவங்க தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க. அது சில பேருக்குனால மட்டும் தான் முடியும், சரிங்களா? ஸோ அதனால் அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நடந்த டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 20+ போட்டிருந்தா அது வந்து குட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். 25 out of 25 வந்து ரேர் தான், அந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இல்லை, பிகாஸ் கொஷின்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ குரூப் 1க்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறவங்க ஒரு 22 இல்லைனா ஒரு 23 போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின், கால்குலேட்டிவா அதுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கவங்க 22, 23 போட்டுக்கலாம். நார்மலாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது நார்மல் மீன்ஸ் ரெகுலராக ஈவனாக எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி 20+ போட்டுக்கலாம். 20+ குட் ஸ்கோர் தான், சரிங்களா? என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு இதுல இருக்கு. ஆப்டிடியூட்ல 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரீசனிங்ல 8 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சிலபஸ்ல 10 இருக்கும், ஆனா நோட்டிபிகேஷன்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுல இருக்கு. நல்லா பாருங்க, ரீசனிங்ல புதுசா அவங்க எதுவுமே பண்ணல. நீங்க சில யூடியூப் சேனல்ல பாத்துருக்கலாம், ரீசனிங் இது படிக்கணும் அது படிக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே நம்ம டிஎன்பிஎஸ்சி பண்ணல. சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் கூட அவங்க கேட்கவே கிடையாது, சரிங்களா? ஸோ ஆப்டிடியூட்ல 17 கொஸ்டின், ரீசனிங்ல 18 கொஸ்டின், மொத்தம் 25 கொஸ்டின். அண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு G1 அப்படிங்கிறனால இந்த மாதிரி தான் இருக்கும். இது கீழே எல்லாம் போகவே போகாது. ஸோ 20+ எடுத்தவங்களே குட் ஸ்கோர் தான். இது என்னென்ன டாபிக், அதாவது எனக்கு வந்து என்ன கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னா, அந்த இது என்ன சிம்பிள் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதனோட கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நான் அதனோட கொஸ்டின் நம்பர் எடுத்தோட வச்சிருக்கேன். இப்போ 13, 14 அதனோட கொஸ்டின் நம்பர். ஸோ அதில் இந்த மாதிரி இருக்கும். இருக்கிறவங்க பார்த்துங்க, மற்றவங்களுக்கு வேற மாதிரி நம்பர், அதாவது கொஸ்டின் நம்பர் மாதிரி இருக்கலாம், பட் கொஸ்டின்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான், இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போகலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரீசனிங் எக்ஸ்பிளேஷன் பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் நான் ஆப்டிடியூட் எக்ஸ்பிளேஷன் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஆப்டிடியூட் சில சம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக போகும், ஐ மீன் கொஞ்சம் கால்குலேட்டிவாக போகும். ஸோ அது வந்து வீடியோ லென்த்தாக இருக்கும். ஆப்டிடியூட் தனியாக அப்லோட் பண்ணிட்டு ரீசனிங் தனியாக அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம லாஜிக்கல் ரீசனிங் பேஸ் பண்ண கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து 27வது கொஸ்டினாக இருக்கும். இது என்ன டாபிக் உள்ள வருங்க? லாஜிக்கல் ரீசனிங் உள்ள வரும். என்ன லாஜிக்கல இருக்கு அப்படின்னு, சரிங்களா? இதையும் நான் எழுதிடுறேன். இதெல்லாம் வந்து எந்த புக்குலாம் நம்ம யோசிக்கவே கூடாது, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ இதை கொடுத்துருக்கிற லெட்டர்ஸ்க்கு நம்பர் எழுதிட்டு அதுல வந்து எது வித்தியாசமா இருக்கும் அதுதான் ஆன்சர், சரிங்களா? இப்போ சிக்கு என்ன நம்பர் எழுதுவோம்? 3ன்னு எழுதுவோம். G7 மாநாடு. கே வந்து என்ன வருங்க? 11ன்னு வரும். அதுக்கப்புறம் ஓ வந்து 15ன்னு வரும், சரிங்களா? அடுத்து B2, F6, J வந்து 7, மன்னிக்கணும், J வந்து 10 வரும். அதுக்கப்புறம் N வந்து 14ன்னு வரும். ஏ வந்து என்ன வருங்க? நான் இங்கேயே தனியாக எழுதிடுறேன். 3, 7, 11, 15. எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் கேப் இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல, இங்க அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. 10, 14. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஏக்கு வந்து என்ன வரும்? 1, இ வந்து 5 வரும். அதுக்கப்புறம் ஐ வந்து 9 வரும். அதுக்கப்புறம் எம் வந்து 13 வரும், சரிங்களா? அடுத்து எஃப் வந்து என்ன வருங்க? 6 வரும். டி வந்து 4 வரும். கே வந்து 11 வரும். என் வந்து 14 வரும். இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க, 3 + 7க்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் வரும்? 4. 7 + 4 11, 11 + 4 15, 2 + 4 6, 6க்கும் 4 10, இதுக்கும் 4 வருது, இதுக்கும் 4, இதுக்கும் 4, இதுக்கும் 4, இதுக்கு மட்டும் எவ்வளவு வருதுங்க? 2 தான் வருது. அப்ப இது கேள்விக்கு பதில் என்னங்க? டி தான் தப்பு, சரிங்களா? ஸோ ஃபைண்ட் தி ஆட் ஒன் அப்படின்னு கேட்டாவே எது தவறா இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் டி மட்டும் தப்பா இருக்கு, சரிங்களா? தப்பா இருக்குது அப்படின்னாங்க, இது எல்லாமே வந்து ஒரு லாஜிக்ல இருக்கு, இது மட்டும் அதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஸோ அதைத்தான் நான் வந்து தப்பா இருக்குன்னு சொல்றேன். ஸோ ஆட் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? இந்த ஈவனா எல்லாமே இருக்கும், ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசமா இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தமிழ்ல தொடர்பில்லாத எழுத்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கு ஆன்சரா வரும், சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த 50வது கொஸ்டின் லாஜிக்கல் ரீசனிங் பேஸ் பண்ண கொஸ்டின் பார்க்க போறோங்க. இந்த கொஸ்டின் வந்து சூப்பர் டூப்பர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவேன். நார்மலா சிந்திச்சிருந்தோம் அப்படின்னா இதை வந்து சால்வ் பண்ணிருக்க முடியாது. அந்த எக்ஸாம் ஹால்ல சமயோசித புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது பயன்படுத்தி இருந்தா மட்டும்தான் இந்த கேள்வியை சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸாம் ஹாலில் இந்த கொஸ்டினை பார்த்தோமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க, இப்போ பிக்கு வந்துட்டு என்ன போடுவோம்? 16ன்னு போடுவோம். 256 அப்படின்னு போடுவோம். அடுத்து வந்து கியூ வந்து என்ன பண்ணுவோம்? 17ன்னு போடுவோம். 289 போடுவோம். 2 ஆட் பண்ணா 5. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துக்கு 1, 6, 8, 6, 14, மிச்சம் 1, 545 இருக்கும். கரெக்டா போட்டேன்னா 9, 6, 15, 256, 280, 545. சப்போஸ் ஆப்ஷன்ஸ்ல 545 இருந்துச்சு அப்படின்னா நான் உட்பட 99% பேர், இல்லை ஒரு 98% பேர் வந்துட்டு இதைத்தான் போடுவோம். ஆனா ஆப்ஷன்ஸ்ல நல்ல வேலை அது கொடுக்கல. பட் இருந்துமே இந்த கேள்வியை பெரும்பாலானவங்க தப்பா தான் பண்ணிட்டு வந்திருக்கோம், நான் உட்பட. நான் போட்ட ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் சி. நான் என்ன 7ஆம் அறிவை பயன்படுத்தி போட்டேன் அப்படின்னா, P16 256, அடுத்து வந்து Q வந்து 17 289, அடுத்து வந்து R, ஏன்னா
P and Q followed by வந்துருச்சா. சரி ஆற போட்டு பார்த்து எனக்கு ஃபர்ஸ்ட் 545 வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு 18 ஸ்கொயர் 324 அப்படின்னு போட்டேன். ஆட் பண்ண என்ன வருதுங்க 545 324 போடும்போது 9 இங்க வந்து 6 8 69 அப்படின்னு ஆப்ஷன் சி வந்துச்சு. அடிச்சு விட்டாச்சு தூள் சேமா கொஸ்டின் அப்படின்னு போட்டேன். ஆனா தப்பு தப்பு தப்பு. சரிங்களா, இதை நல்லா கவனிங்க, நான் சொல்றேன். இதுவெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படி சொன்னீங்க, யாரையும் காயப்படுத்தணும்லாம் அப்படி சொல்ல கிடையாது. பிகாஸ் நம்ம போடுற எஃபர்ட் போட அந்த 3.5 மணி நேரத்துல நம்ம எப்படி நம்மளோட புத்தியை பயன்படுத்துறோமோ அதை பொறுத்தான். இங்க ஒரு கீ பாயிண்ட் பாருங்க, when we write like this எப்படி எழுதுறாங்க, A1 B2 அடுத்தது வந்து C9 D16 அப்படியே வரட்டும். அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ஓ போடுவோம். ஓக்கு வந்துட்டு என்ன வரும் 15. 15ஓட ஸ்கொயர் வேல்யூ 225. அடுத்து என்ன போடுவோங்க பி போடுவோம். அடுத்து பியோட வேல்யூ 16 256. அடுத்து என்ன போடுவோம் கியூ போடுவோம். கியூவோட வேல்யூ என்ன வருங்க 17 289. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் நம்பர்ஸ் ஃபாலோடு பை பி அண்ட் கியூ. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு புரிதலுக்காக இப்போ பசில்ல நம்ம நார்மலா ஒரு பசில்ல ஓ இஸ் ஃபாலோடு பை பி அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா, ஓவை பி பின்தொடர்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஓபி இப்படித்தானே நம்ம போடுவோம். இப்போ அந்த நம்பர்ஸை வந்து ஃபாலோடு பை பி அண்ட் கியூ, எந்த நம்பர் வந்து பி அண்ட் கியூ ஃபாலோ பண்ணுது நல்லா கவனிங்க, கலர் மாத்தி போடுறேன். 225 பி ஃபாலோ பண்ணுது, 256 பி ஃபாலோ பண்ணுது. அப்ப 225ம் 256 ஆட் பண்ணா 5 6 11, இந்த பக்கம் 8 481 அப்படின்னு ஆப்ஷன் டி வரும். கண்டிப்பா சொல்றேங்க, அங்க யார் வந்து அந்த 3.5 மணி நேரம் அவேர்னஸோட ஒரு கவனமா இருந்திருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இதை சால்வ் பண்ணிருக்க முடியும். மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்னா இதை போட்டிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட் எப்படி போட்டான் அப்படின்னா அதே சொல்லிடு, எனக்கு சிரிப்பா வருது, சாரி. அவன் வந்து 225 256 ஒரு படி மேல போயிட்டு அந்த ஓக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்திருக்கும் என் சாரி ஓவினுடைய வேல்யூ அவன் என்னமோ சொன்னானே, அவன் போட்டது வந்து 770. கேட்டா ஓவினுடைய வேல்யூ எடுத்தானா, அவனுக்கு எப்படி ஓவனுடைய வேல்யூ எடுத்து 289. இதை ஆட் பண்ணி பாருங்களேன், 5 6 11 11 9 0, எனக்கு சிரிப்பு வருது சாரி, 9 9 8 17 மிச்சம் 1 770. ஓகேவா, சாரி 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 770 வந்துருச்சு. சரிங்களா, நான் ஒரு 7ஆம் அறிவுனா அவன் வந்து ஒரு 14ஆம் அறிவு, சாரி. ஸோ 481 போட்டவங்க மட்டும்தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ரியலி சாரி சிரிச்சதுக்கு, சும்மா காமெடி தாங்க, ரொம்ப எல்லாம் இல்லை, என் ஃப்ரெண்டு தானே. ஓகேவா, என்னால சிரிப்பு அடக்க முடியல. ஓகே 481 தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா, ஸோ இப்படித்தான் நம்ம யோசிக்கணும். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்மளுக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் அந்த 3.5 மணி நேரம் தான் நம்மள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது. ஸோ இங்க கீ பாயிண்ட் என்னங்க, ஃபாலோடு பை அப்படின்னா பி 225 ஃபாலோ பண்ணுது, பி 256 ஃபாலோ பண்ணி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 481 போடுறோம். சரிங்களா, ஸோ இந்த புரிதல் இருக்கணும். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் நம்பர்ஸ் ஃபாலோட் பை பி அண்ட் கியூனா இதுதான். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது, நானும் தப்பு தான், நான் ஒன்னும் அவ்வளோலாம் இல்லை சொல்றேன். ஸோ இந்த 481 நம்ம ஆன்சரை போட்டுக்கிறோம். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக்ல இல்லவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை, மேபி உள்ளுக்குள்ள இருக்கான்னு பார்த்துட்டேன், பட் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. வேற வெப்சைட் எல்லாம் போட்டு பார்த்தா அது டைம் தான் வேஸ்ட். இது ஆக்சுவலா சிம்பிள் கொஸ்டின் தான், பட் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்ம யோசிக்கிறதா வந்து இங்க முக்கியமான ஒரு விஷயமே. ஸோ பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிருப்போம் 256 289, அதுக்கப்புறம் 6ன்னு சில பேர் யோசிச்சிருப்போம், நான் யோசிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா என் ஃப்ரெண்டு யோசிச்ச மாதிரி 770 யோசிச்சிருப்போம். ஆனா சில பேர் மட்டும்தான் இதை கரெக்டா யோசிச்சிருப்பாங்க. அந்த கரெக்டா எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா அந்த நம்பர்ஸ் பாருங்க எழுதி இருக்கிற விதம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் அந்த இந்த பசில் மாதிரி நம்ம யோசிச்சிருந்தோம் அப்படின்னா இது சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ அந்த சமயோசித புத்தியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு குரூப் 1 இந்த கொஸ்டின் மூலமா நம்மளுக்கு உணர்த்துறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த வரப்போற பசில் கொஸ்டின் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்துட்டு ஈஸி தான், பட் அந்த யோசிக்கிற தன்மை வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ராக்டிஸை வச்சுக்கோங்க. சும்மா எப்படி சொல்றது, நார்மலா எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணாம கொஞ்சம் எஃபெக்டிவா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எஃபெக்டிவ்னா நம்ம என்னதான் இங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் எக்ஸாம் ஹால்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். நம்ம ப்ராக்டிஸ் இதெல்லாம் இது போல பண்ணிருப்போமான்னு தெரியல, பட் பண்ணாலுமே கொஞ்சம் எக்ஸாம் ஹால்ல கவனமா இருந்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கொஸ்டினுக்கு கூட நம்ம வந்து தப்பு பண்றதை தவிர்த்தரலாம். சரிங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து டைஸ். இந்த டைஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற கொஸ்டினுங்க. இங்க பாருங்க 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க, 3னுடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்கறாங்க. 3 இங்க இருக்கு. நல்லா இந்த ஃபர்ஸ்ட் டைஸையும் செகண்ட் டைஸையும் பாருங்க, 5 6 6 5 ஒரு 2 டைஸ்ல 2 காமன் நம்பர் இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிற நம்பர் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் நம்ம படிச்சிருக்கோமா? அப்ப 3னுடைய ஆப்போசிட் என்னங்க 4. இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற கொஸ்டின் ஆப்ஷன் சி தான் வந்து உங்களுக்கு கரெக்ட். சரிங்களா,
இப்போ நம்ம arithmetic progression பேஸ் பண்ண கொஸ்டின் பார்க்கலாங்க. லாஸ்ட் குரூப் 1ல இதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுலயும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ சிம்பிள் கொஸ்டின்லாம் வந்துட்டு ஆஃபீஸர் லெவலுக்கு வைக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. பட் இது கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கூட்டுத்தொடர் arithmetic progressionல டேர்ம் 7ல இருந்து டேர்ம் 4 மைனஸ் பண்ணா 20 வரும். அப்ப இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல இருந்து எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம என்னவா எடுத்துப்போம், ஏன்னு எடுத்துப்போம். சரிங்களா? காமன் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு நம்ம எடுத்துப்போம், டின்னு எடுத்துப்போம். சரிங்களா? காமன் டிஃபரன்ஸ் ஷார்ட் ஃபார்மா எழுதுறேன். இப்போ பாருங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா tn is equal to a plus n minus 1d அப்படின்னு நம்ம போடுவோம். கரெக்ட்டுங்களா? a minus 1d. சரிங்களா? இப்போ பாருங்க, term 7 minus term 4 is equal to 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ term 7 நம்ம என்ன பண்ணுவோம், a plus 6d ன்னு போட்டுப்போமா, அடுத்தது minus a plus 3d அப்படின்னு வரும். ஏன்னா term 4னா a plus 3d தானே வரும். arithmetic progression படிக்கலன்னா படிச்சு வச்சிருங்க. கண்டிப்பா group 4க்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். ஐ மீன் இந்த மாதிரி 20 வரும். அப்போ அதுக்கப்புறம் பாருங்க, இதை நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், a plus 6d minus a minus into plus minus 3d is equal to 20 வரும். அதுக்கப்புறம் வந்து a போயிடும், 6d 3d போச்சுன்னா 3d is equal to 20. difference is equal to என்னன்னு கிடைக்குதுங்க, 20/3 நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். we cannot determine the first term அப்படிங்கிறாங்க. முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது. கண்டிப்பா தீர்மானிக்க இயலாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் a அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது. நம்ம சும்மா இந்த இடத்துக்கு ஏன்னு எடுத்துருக்கோம். ஆனா அதனோட டேர்ம் வந்து என்ன நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்ப இது வந்து என்னங்க, அதாவது வந்து which one of the following is false அப்படின்னு கேக்குறாங்க. cannot determine, அதாவது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து கரெக்ட் தான். புரிஞ்சதுல உங்களுக்கு? அதாவது எது தவறு அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களே இன்னும் ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தீர்மானிக்க இயலாது. ஆமா, தீர்மானிக்க இயலாது. அப்ப அந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் 10th டேர்முக்கும் 60 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டாவது இதை பார்த்துருவான். t10 இருக்கு, t10 minus 1 இப்படி சால்வ் பண்ணா தான் முடியுங்க. இல்லைன்னா வேற ஆப்ஷன் ஷார்ட் ட்ரிக்கால எதுவுமே கிடையாது. ஓகேவா? a plus 9d அப்படின்னு போடுவோமா டேர்ம் 10க்கு. அடுத்தது மைனஸ் டேர்ம் 1 நம்ம என்னவா எடுத்துக்கலாம், மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா எப்போதுமே அது அப்படித்தான் வரும். அதுக்கப்புறம் 9d into is equal to 9 into 20/3 நம்மளுக்கு கிடைக்கும். 20/3 கிடைக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 60 அப்படின்னு கிடைக்கும். அப்ப கரெக்டா வந்துருச்சுங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் 10th டேர்முக்கும் 60 அப்படின்னு வந்துச்சு. அப்ப இதுவும் கரெக்ட். புரிஞ்சதுல உங்களுக்கு? a plus 9d அப்படின்னு இருக்கும், மைனஸ் ஏன்னு இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவோம், a plus 9d minus a, இந்த பிளஸ் a மைனஸ் a போயிடும், 9d மட்டும் இருக்கும். dங்கிற இடத்துக்கு இந்த 20/3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், 9 into 20/3 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வடிச்சும் போது 3 into 20 இருக்கும், 3 into 20 60. அப்ப செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட். அடுத்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, 12வது உறுப்புக்கும் 20வது உறுப்புக்கும் அர்த்தமெட்டிக் மீன், அதாவது அந்த அர்த்தமெட்டிக் மீன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து 16வது டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அர்த்தமெட்டிக் மீன்னா ஆவரேஜ் மீனுங்க, வேற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இப்ப பாருங்க, அதாவது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, t12 plus t20 divided by 2 is equal to இப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டேர்ம் 12 நம்ம என்ன பண்ணுவோம், a plus 11d அடுத்தது plus a plus 19d divided by 2 is equal to 2a. இது எப்படி பண்ணுவோம், அந்த a ஆட் பண்ணும்போது 2a வந்துரும், 11 19 ஆட் பண்ணும்போது 30d அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும், வகுத்தல் 2 அப்படின்னு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 2 கேன்சல் பண்ணுவோம், இது வந்து 15 வரும், a plus 15d அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த a plus 15d நம்ம நார்மலா என்னன்னு சொல்லுவாங்க, டேர்ம் 16 அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சதுல உங்களுக்கு? இப்போ டேர்ம் 7 அப்படின்னா a plus 6d வருது. அப்ப டேர்ம் 16 a plus 15d தானே. அப்ப கரெக்டா வந்துருச்சுல. அர்த்தமெட்டிக் மீன்னா ரெண்டுக்கும் உண்டான ஒரு ஆவரேஜ் டிவைடட் பை 2 போட்டு பண்றது. புரிஞ்சுதுங்களா? டேர்ம் 12 னா a plus 11d, டேர்ம் 20 னா a plus 90d டிவைடட் பை 2 ன்னு போட்டு பண்ணுவோம். சரிங்களா? தேர்ட் ஆப்ஷனும் கரெக்ட். இப்ப தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டா இருந்துச்சுன்னா ஆப்ஷன் எது ராங்கா இருக்குங்க, டி மட்டும் தான் ராங்கா இருக்கும். எக்ஸாம் ஹால்ல இப்படி தான் சால்வ் பண்ணணும். நான் திரும்பவும் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளனேஷன் பண்றதுனால இது இவ்வளவு பெருசா போகும். நீங்க சால்வ் பண்றதா இருந்தா இன்னும் டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். உடனே வந்து ஐயோ குரூப் 1 கொஸ்டின் இவ்வளவு பெருசா இவ்வளவு நேரம் எடுத்துக்குமா அப்படிலாம் நினைக்கவே கூடாது. சொல்லி கொடுக்கறது வேற, சால்வ் பண்றது வேற. இந்த புரிதல் எப்போதும் உங்களுக்கு இருக்கணும். சில பேர் வந்துட்டு என்ன இவ்வளவு நேரமாலாம் நினைச்சுப்பீங்க, அதை வந்து நீங்க நல்லா கவனத்தோட பார்க்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறது வேற, ஒரு விஷயத்த சால்வ் பண்றது வேற. அது எப்போதும் புரிதல் இருக்கணும். இப்போ நான் வந்து ஆப்ஷன் டியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் த 5th டேர்ம் அண்ட் 30th டேர்ம் வந்து 17th டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. இங்க சால்வ் பண்றதுக்கு இடமே இல்லை. நான் இன்னொரு பேஜ் எடுத்து சால்வ் பண்றேன், ஒரு செகண்ட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ டேர்ம் 5க்கு நம்ம என்ன எடுப்போம், a plus 4d அப்படின்னு எடுப்போம். அடுத்து வந்து டேர்ம் 30க்கு என்ன எடுப்போம், a plus 29d அப்படின்னு எடுப்போம். கையெழுத்து கொஞ்சம் தாறுமாறா தான் போகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டேர்ம் 5 plus 30 term 30 divided by 2. இதை நான் arithmetic mean இப்படி தானுங்க, is equal to என்ன பண்ணுவோம், a plus 4d plus a plus 29d divided by 2 அப்படின்னு போடுவோம். சரிங்களா? is equal to என்ன பண்ணுவோம்,
சொல்லுங்க பார்க்கலாம். ஏ பண்ணும்போது 2a + 24 9 33d அப்படின்னு வரும். டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? a + 16.5d அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 70th டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17வது உறுப்பா வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன உறுப்பு வந்திருக்குங்க? 16.5 தான் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இதை வந்து சொல்லவே முடியாது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது வந்து நீங்க திரும்ப இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னா ரிவைண்ட் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு தெளிவா பாருங்க, புரிஞ்சிடும். நான் வேணா கோடு போட்டு கொடுத்துறேன். இது ஒண்ணு, அதுக்கப்புறம் இது ஒண்ணு. சரிங்களா? கொஞ்சம் இப்படித்தான் எழுத முடியும். தவறா இருந்தா மன்னிச்சுங்க. ஆனா புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, காமன் டிஃபரன்ஸ் டின்னு எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலா தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். டேர்ம் 7 அப்படின்னா a + 6d, டேர்ம் 4 அப்படின்னா a + 3d. அந்த கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷன் பிரகாரம் நம்ம சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா ஆப்ஷன் டி மட்டும் தான் வராது, மிச்சம் மூணுமே வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது மட்டும் தான் தவறு, மிச்சம் மூணுமே கரெக்ட். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். we cannot determine the first term, அதாவது முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது அப்படின்னா நாம ஏன்னு எடுத்துக்கலாம். ஆனா அது வந்து என்ன உறுப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இங்க வந்து சில பேர் என்ன நினைப்பா, நம்ம ஏன்னு எடுத்துருக்கோமே, அப்ப ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம வந்து அதை உறுப்பா எடுத்துக்கலாமா அப்படின்னு. அப்படி கிடையாது. ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். ஆனா அதுல ஒரு வேல்யூ அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா? சொல்லவே முடியாது. இப்ப டிஃபரன்ஸ் வந்து 20/3 ஒரு வேல்யூ இருக்கு. அந்த மாதிரி ஏக்கு வந்து நம்ம ஏதாச்சும் வேல்யூ போட முடியுங்களா? 1 3 4 5 எதுவுமே கிடையாது. அதைத்தான் வந்துச்சு we cannot determine first term, முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டைஸ் கொஸ்டின் பார்க்க போறாங்க. இந்த டைஸ் கொஸ்டின் வந்து குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்ல கேட்டக்கூடிய கொஸ்டின். அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் மாத்தி கொடுத்துருக்காங்க. வேற எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுல சால்வ் பண்ணியிருந்தா இல்லை அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணியிருந்தோம்னா நாம இதை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல ஒரு ஆர்எஸ்எல் புக்ல இருந்து ஒரு 6 கொஸ்டின் கொடுத்தேன். 1 2 3 4 ஒரு 6 கொஸ்டின் இருக்கும். 6 கொஸ்டினுமே கொடுத்துட்டேன். டெஸ்ட் பேட்ச்ல போட்டிருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இப்ப பாக்குறவங்க பாருங்க, இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். மொத்தமே ஒரு 6 7 கொஸ்டின் தான் இருக்குங்க. மாறி மாறி தான் வரும். பேஸ் தான். இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணலாம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டைஸ் இருக்கு. அந்த டைஸ்ல 2 வந்து 3 5 6க்கு அட்ஜசன்ட்டா இருந்தது அப்படின்னா which of the following is necessarily true, அதாவது இந்த 4 ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்துட்டு எது வந்து ட்ரூ, உறுதியா ட்ரூவா இருக்கும் சொல்றாங்க, கேக்குறாங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2வினுடைய பக்கம் 3 5 6 இருக்கும். இப்ப 3 5 6 வந்து பக்கமா வந்துருச்சுன்னா அதனோட எதிர்ப்புறம் என்னவா இருக்குங்க? 1 அல்லது 4 மட்டும் தான் இருக்கும். டயக்ராம் போட்டு சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் டைஸ் போல கன்சிடர் பண்ணிக்க. இப்போ 2 இருக்கு அப்படின்னா 2க்கு கீழே 4 அல்லது 1 இந்த 2 மட்டும் தான் வரணும். மிச்சம் இங்க 3 5 6ன்னு மாறி மாறி வரலாம். சரிங்களா? அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு டைஸ்ல நம்மளுக்கு வந்து 3 முகம் மட்டும் தான் தெரியும். தெரியற மூணுமே வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு என்னங்க? அட்ஜசன்ட், பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு இது பக்கம், இதுக்கு இது பக்கம், இதுக்கு இது பக்கம். சரிங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் நல்லா கவனிங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் 2வினுடைய ஆப்போசிட் வந்து 1 அல்லது 4 மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வர போறது இல்லை. அப்ப இந்த இடத்துக்கு 2 is adjacent to 1 கொடுத்துருங்க. இதை நம்ம உறுதியா சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. ரூல்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து 2 is adjacent to 4 கொடுத்துருக்காங்க. இதை சொல்ல முடியுங்களா? சொல்லவே முடியாது. ஏன்னா 2 வந்து 1க்கு 4க்கும் ஆப்போசிட்டா மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப இந்த 2 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணியாச்சு, டயக்ராமே போடாம. அப்புறம் இப்ப இந்த 3 is adjacent to 6, இந்த 1 is adjacent to 4, இதை மட்டும் நம்ம செக் பண்ண போதும். இப்ப நான் உங்களுக்கு டைஸ் போட்டு வரைஞ்சு காமிக்கிறேன், நல்லா பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டைஸ் இருக்கு. நான் இங்க 2 போடுறேன், இங்க 3 போடுறேன், 5 போடுறேன். சேம் டைஸ்ல 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க 3 5 போடுறேன். இப்போ நான் 6 என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை கொஞ்சம் டைஸ் போல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 6 வந்து இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதாவது இப்படி ஒரு டை இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு சைடு இருக்கும்ல, அதுல வந்து 6 ஃபிக்ஸ் பண்ண போறேன். இதுல வந்துட்டு 6 இங்க ஃபிக்ஸ் பண்ண போறேன். நான் ஏன் இப்படி மாத்தி ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா 2க்கு கீழே வந்து டைஸை கொண்டுட்டு போகவே முடியாது, அதாவது 6 கொண்டுட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா ஆப்போசிட்டா போயிடும். இப்ப பாருங்களேன், இப்போ இது வந்து மேல் பகுதின்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே இருக்கிறதான ஆப்போசிட்னு சொல்லுவோம். அப்ப கீழே கொண்டு போய் 6 ஃபிக்ஸ் பண்ண முடியுங்களா? ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 சுத்தி தான் 6 3 5 இருக்கணும். 2 பாசிபிலிட்டி போட்டேன். இப்ப நல்லா கவனிங்க, இந்த ஒரு புரிதல் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸி. இப்போ 1 4 ஆப்போசிட்டா இருக்கணும். இப்ப 2 இங்க இருக்கு, அது கீழே நான் வந்து 4 போட்டுறேன். 4 போட்டுட்டா 1 எங்க போயிடுங்க? சைட்ல போயிடும். கரெக்ட்டுங்களா? அடுத்து இந்த பக்கம் 2 இருக்கு, இங்க மட்டும் தான் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நான் இங்க என்ன பண்றேன்னா இங்க கீழே 1 போட்டுட்டேன். அப்ப 4 எங்க போயிடுங்க? இப்படி சைட்ல போயிடும். இப்ப பாருங்க, 3 is adjacent to 6 அப்படிங்கிறாங்க. 3க்கு பக்கத்துல 6 வரணுங்கிறாங்க. இதுல கரெக்டா வருது. ஆனா இதுல பாருங்க 3னுடைய ஆப்போசிட் இருக்கு. அதாவது 3 இங்க இருக்கு. இப்ப மேல கன்சிடர் பண்ண வேண்டாம், இப்ப இப்படி கன்சிடர் பண்ணிக்கங்க இந்த டைஸை. இப்ப 3 வந்து இந்த இடத்துக்கு இருக்கு, 6 வந்து இந்த பக்கம் போயிடும். அப்ப ஆப்போசிட்ல போயிருங்களா? அப்ப 3 adjacent to 6ன்னு உறுதியா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எப்படின்னா இங்க பாருங்களேன், 1 is adjacent to 4 அப்படிங்கிறாங்க.
இதுல கீழே தான் 4 இருக்கு. அப்ப 4க்கு சைட்ல 1 இருக்கு. இதுல கரெக்டா? அதே மாதிரி இதுல கீழே 1 இருக்கு, சைட்ல 4 இருக்கு. அப்போ 1 தான் வந்து 4க்கு அட்ஜசென்ட்டா இருக்கு. சரிங்களா? சோ இந்த புரிதல் இருந்துட்டா போதும், ஈஸியா நீங்க இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு தடவை தெளிவா சொல்லிடுறேன். இது டைஸ்ல வந்து புது கான்செப்ட், நம்ம இது வரைக்கும் பார்க்காது. எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா இந்த கிளாக் வைஸ் வச்சுட்டு அந்த நம்பர்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிருப்போம். பட் இந்த மாதிரி क्वेश्चंस கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துலாம். இது மொத்தமே ஒரு 6 to 8 क्वेश्चन தான் இருக்கும். எல்லாமே இதை பேஸ் பண்ணுதான். சரிங்களா? 2 is adjacent to 3, 5, 6 அப்படின்னா 2க்கு பக்கத்துல 3, 5, 6 எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அதனோட எதிர்ப்புறம் 1 அல்லது 4 தான் இருக்கும். அப்ப 2 is adjacent to 1 வருங்களா? வராது. 2 is adjacent to 4 வருமா? வரவே வராது. So 3 is adjacent to 6, 1 is adjacent to 4 பார்த்தா போதும். இப்போ நான் இந்த இடத்துக்கு 2, 3, 5 நீங்க 2, 6, 5 போட்டுக்கலாம். இல்லனா 5 2, 6, 5 இப்படி போட்டு கூட 6 உள்ள போட்டு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் 6 இந்த பக்கம் இதுல போடுறேன், இதுல இந்த பக்கம் போடுறேன். மொத்தத்துல ரெண்டினுடைய அட்ஜசென்ட்டா தான் இருக்கும். மறந்தும் 6 கொண்டு போய் கீழே போடக்கூடாது, ஆப்போசிட்டா போயிடும். சரிங்களா? அப்படி போடும்போது இந்த இடத்துக்கு 4, 1ன்னு வந்துரும். இங்க வந்து 1, 4ன்னு இந்த பக்கம் வந்துரும். மொத்தத்துல ஒரு பகடையில 6 தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது 3 is adjacent to 6னா இதை பேஸ் பண்ணும்போது கரெக்ட். ஆனா இதுல கரெக்டா வரல. ஏன்னா 3னுடைய எதிர்ப்புறம் 6 இருக்கு. அப்ப இது போய்டும். மிச்சம் 1 is adjacent to 4ன்னு இருக்கும். இங்க கீழ் பகுதியில 1 இருக்கும், அது மறைஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு 1 இருக்குன்னா இங்க சைடுல வந்து adjacent. அப்ப 4 கரெக்ட். அதே மாதிரி இங்க கீழ் பகுதியில 4, இந்த இடத்துக்கு சைடுல இருக்கும் 1 இருக்கும். அப்ப இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். சோ 1 is adjacent to 4. சரிங்களா? அதாவது ஒரு பகடைய உருட்டுனா இப்படித்தான் ஃபேஸ் இல்லைங்க. இதெல்லாம் வாய்ப்புகள், பாசிபிலிட்டி. அந்த மாதிரி பாசிபிலிட்டி வச்சு நம்ம இதை வந்து ஆன்சர் பண்றோம். சரிங்களா? 117வது क्वेश्चन பார்க்க போறோங்க. இந்த கேள்வி வந்து எதுக்குள்ள வரும் அப்படின்னா பசில்குள்ள வரும். இந்த क्वेश्चन வந்து எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கவே தேவையில்லை. அந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஈஸியா சால்வ் பண்ணலாம். பசிலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுங்க, क्वेश्चனை தெளிவா ரீட் பண்ணிட்டு கொடுத்திருக்கிற டேட்டால எது சாலிட் டேட்டா இருக்கோ அதை வச்சு நம்ம மூவ் பண்ணோம். இப்ப கேள்வி பாருங்க. 5 girls are sitting in a row. ஒரு ரோல 5 கேர்ள் பொண்ணுங்க உட்கார்ந்திருக்காங்க. நம்ம உடனே ஒரு கோடு போட்டுட்டு 1 2 3 4 5லாம் போடக்கூடாது. முழுசா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோசீட் பண்ணணும். சரிங்களா? இல்லைன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரோசி சிவநந்தினிக்கும் அபிக்கும் வந்துட்டு பக்கத்துல கிடையாது, அட்ஜசென்ட் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிவநந்தினி இருக்காங்க, அபி இருக்காங்கன்னா ரோசி இங்கேயும் வரமாட்டாங்க, ரோசி இங்கேயும் வரமாட்டாங்க, ரோசி இங்கேயும் வரமாட்டாங்க. அதுக்கான அர்த்தம் இதுதான். சரிங்களா? அடுத்து பாருங்க, அனுராதா இஸ் நாட் அட்ஜசென்ட் டு சிவநந்தினி. சிவநந்தினி இங்க இருக்காங்கன்னா அனுராதா இங்கேயும் வரமாட்டாங்க, இங்கேயும் வரமாட்டாங்க. இப்படி அர்த்தம். அடுத்து பாருங்க, ரோசி இஸ் அட்ஜசென்ட் டு மோனிகா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரோசி மோனிகா இப்படி வருவாங்க, இல்லனா ரோசி மோனிகா இப்படி வருவாங்க. இதை வச்சு நம்ம எதுவுமே உறுதி பண்ண முடியாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மோனிகா இஸ் அட் த மிடில் இந்த ரோ. அவ்வளவுதான். இவங்க தான் வந்து கீ பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், மோனிகா வந்து எடுத்து எழுத போறேன். சரிங்களா? இப்ப மோனிகா மிடில்னா மொத்தம் 5 பேர்த்துல இவங்க 3ஆவதா இருப்பாங்க. இதை 3ஆவதாவும் போட்டுக்கலாம், 4 5ன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து 2 1ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த பசிலை எப்படி கொண்டுட்டு போகணும்னு நான் சொல்றேன். கீழையும் மோனிகா போட்டுக்கலாம். ஏன்னா 2 பாசிபிலிட்டி வரக்கான பாசிபிலிட்டி உண்டு. சோ மேல மோனிகா, கீழே மோனிகா, நடுவுல வந்துட்டாங்களா? அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாருங்க, அனுராதா வந்து யாருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னு கேட்கறாங்க. இப்ப மேல மிச்ச ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டு வச்சிருக்கோம்ல, அதை கொண்டு வந்து இங்க ஃபில் பண்ணுவோம். இப்ப நம்ம இங்க பாத்திருக்கோம், யாரை பார்த்திருக்கோம், ரோசி இஸ் அட்ஜசென்ட் டு மோனிகா. அப்போ ரோசியும் மோனிகாவும் இங்க வரலாம், இல்ல அப்படின்னா ரோசி மோனிகா இங்க வரலாம். புரிஞ்சுதுங்களா? இப்ப எப்படி நான் சால்வ் பண்றேன்னு 1 2 3 4 5 இப்படி போட்டுட்டு மோனிகா நடுவுலன்னு தெரிஞ்சு போச்சு, நடுவுல போட்டாச்சு. இப்ப ரோசியும் மோனிகாவும் பக்கத்துல. அப்ப இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு வாய்ப்பு. கரெக்டா இருக்குங்களா? அவ்வளவுதான். அடுத்தது என்ன பண்ண போறோம், ரோசி போட்டாச்சு. அடுத்து அனுராதா இஸ் நாட் அட்ஜசென்ட் டு சிவநந்தினி, ரோசி இஸ் நாட் அட்ஜசென்ட் டு சிவநந்தினி அண்ட் அபி. பாருங்க, ரோசிக்கு பக்கத்துல சிவநந்தினியும் அபியும் வரக்கூடாது. அப்ப ரோசிக்கு பக்கத்துல யார் வருவா, அனுராதா மட்டும் தான் வருவாங்க, வேற யாருமே வர முடியாது. அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துக்கு அனுராதான்னு போட்டுக்கலாம். அப்புறம் சிவநந்தினி அண்ட் அபின்னு கொடுத்துருக்காங்க. ரோசி வந்து அபிநந்த், அப்ப சிவநந்தினியும் அபியும் இந்த பக்கம் வரலாம், இல்லைன்னா இந்த பக்கம் வந்து அபியும் சிவநந்தினியும் வரலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் சிவநந்தினி அபி வரலாம், இல்லைன்னா அபியும் சிவநந்தினியும் வரலாம். அவ்வளவுதான். இப்ப கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, அனுராதா இஸ் அட்ஜசென்ட் டு ஹூம் அவுட் த ஃபாலோயிங். கொடுத்துருக்கிறதுல யார் வந்து அனுராதாவுக்கு பக்கத்துல இருக்காங்க, அனுராதாவுக்கு பக்கத்துல இருக்கிறது ரோசி மட்டும்தான். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ இந்த பசில்கெல்லாம் நம்ம எந்த புக்குன்னு நம்ம தொலைவே தேவையில்லை. நம்மளுக்கு அந்த கான்செப்ட் புரிதல் இருந்துச்சுன்னா போதும், அழகா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு பசில் தான். சரிங்களா? ஸோ மோனிகா ஃபர்ஸ்ட் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோசி இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிவநந்தினி அபி. அண்ட் இங்க சில பேருக்கு தோன்ற டவுட் என்னவா இருக்கும்னா, சிவநந்தினியும் அபியும் ஒட்டுக்கா கொடுக்கவே இல்லை, நீங்க எப்படி அங்க போய் உட்கார வச்சீங்க அப்படின்னு. நல்லா பாருங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு ரோசி வந்துட்டு சிவநந்தினிக்கும் அபிக்கும் அட்ஜசென்ட் வரமாட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம சிவநந்தினி அபி போட வைக்கவே முடியாது. இங்கதான் சிவநந்தினி அபியும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்ப சப்போஸ் சிவநந்தினியும் அபியும் எந்த இடத்துக்கு இருக்காங்கன்னு கேட்டா அதை நம்ம cannot be determined சொல்லிக்கலாம். ஆனா அவங்க கேள்வி கேட்கறது வெறும் அனுராதாவை பத்தி தான். அப்ப ரோசிக்கு பக்கத்துல தான் அனுராதாங்க இருக்காங்கன்னு நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? நான் மாத்தி கூட எழுதியிருக்கேன் பாருங்க, சிவநந்தினி அபி, அபி சிவநந்தினி. அவங்களை பத்தி கேள்வி கேட்கவே இல்லை. சோ நம்ம அவங்களை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. சரிங்களா? கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி இந்த பசில் இருந்துட்டா போதும், ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.
இந்த நம்பர் சீரிஸ் பாருங்களேன். இது கொஞ்சம் நார்மலா யோசிச்சிருந்தா கிடைச்சிருக்காது. பட் டிஃபரன்ஸ் தான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சொல்ல மாட்டேன். பட் ஈஸி தான். 8.9 நார்மலா யோசிச்சிருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்காங்க. 5க்கும் 6க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸுங்க? 10 டிஃபரன்ஸ். 6க்கும் 5க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸுங்க? 0.9 டிஃபரன்ஸ். அதாவது 0.10 10 கிடையாது, மன்னிக்கணும். 0.90. 1.5க்கும் 4க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸுங்க? நான் அதை கால்குலேட் பண்ணி தான் அங்கே போட்டேன். டக்குன்னுலாம் வரல. 10ல் 5 போச்சுன்னா 5, அடுத்து வந்து 3ல் வந்துச்சுன்னா 2.5. சரிங்களா? அதாவது இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். 4க்கும் 8.9க்கும் 4.9 டிஃபரன்ஸ். இதுலயும் ஒண்ணுமே சிக்காது. அடுத்த டிஃபரன்ஸ் பாருங்க. 10க்கும் 90க்கு 0.80 டிஃபரன்ஸ். அடுத்தது 2.5க்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னா அழகா சிக்கும் பாருங்க. 0. 15ல் 9 போச்சுன்னா 6. 1.60. அவ்வளவுதான். 0.8 1.60. அப்ப இந்த இடத்துக்கு என்ன வருங்க? நீங்களே பாருங்களேன். 4.5 2.5 9 2.4 2.4. அப்போ இங்க பாருங்க 0.8 1.6 2.4னா இந்த இடத்துக்கு என்ன வருங்க? 3.20. அந்த 8th மல்டிபிள். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாதான் இது வருது. அப்போ 4.9 3.2 என்ன வருங்க? 10 11 மிச்சம் 1 8.1ன்னு வரும். அப்ப 8.1 அப்படின்னு போடுறோம். சரிங்களா? 8.1 போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 17 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 8.9 8.101 17.0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை பார்க்கும்போது 1 ஸ்கொயர், அதாவது 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அந்த பாயிண்ட்ல வருது. பட் நான் எக்ஸாம் ஹால்ல நான் தான் சொல்லிட்டேன் முன்னாடியே, எக்ஸாம் ஹால்ல திங்க் பண்றது வேற, இங்க நாம ஃப்ரீ மைண்ட்ல திங்க் பண்றது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் யாராச்சும் சிம்பிள் கேள்வின்னு சொன்னாங்கன்னா எக்ஸாம் ஹால்ல சொல்லுங்க, அப்ப பாத்துக்கலாம். மேபி சில பேருக்கு ஈஸியா இருக்கலாம். ஏன்னா அவங்க ஒருத்தருக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின், ரீசனிங்கோட லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோங்க. இந்த கொஸ்டின் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்துட்டு நான் 73வது டெஸ்ட்ல, ஐ மீன் 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தேன். ஸோ இந்த கேள்வியை பார்த்தோன்னே ஆப்ஷன் டி தான் ஆன்சர்னு கரெக்ட் போட்டுட்டேன். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தனால அதை மைண்ட்ல இருந்தங்காட்டி போட்டேங்க. ஜஸ்ட் பியூர் லக் தான், வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 75 டெஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ முந்தானத்து தான் கொடுத்தேன். அதனால அப்போ எனக்கு லைட்டா டவுட் வந்துச்சு. ஏன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கா ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துட்டு எக்ஸ்பிளனேஷன்ல டின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை நான் நல்லா கவனிச்சு பார்க்கும்போது சரி ஆப்ஷன் டி தான் அப்படின்ட்டு கரெக்டா போட்டேன். எக்ஸாம்லயே எனக்கு டவுட் வந்தது ஏவா டின்னு. அப்புறம் நான் சால்வ் பண்ணி தான் டின்னு கன்ஃபார்ம் பண்ணி போட்டேன். சரிங்களா? சரி, நம்ம இப்ப இந்த கேள்வியை சால்வ் பண்ணலாம். இது பாக்குறதுக்கு என்னமோ குட்டி பசிலா தான் இருக்கும். பட் கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ணா மட்டும்தான் இது வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்ப கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABCDEF ஆர் கசன்ஸ். கசன்ஸ்னா இப்ப உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, உங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்க, 1ஓ 2ஓ, அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற உறவு முறையை தான் நம்ம வந்து கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தமிழ்ல ஒன்று விட்ட சகோதரர்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. பட் கசின்ஸ்னா இதான் அர்த்தம். சரிங்களா? இப்ப அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 கசின்க்கு, நோ 2 கசின்ஸ்க்கு வந்து சேம் ஏஜ். தமிழ் தங்கங்களே கேள்வி இதவே நான் தெளிவா தமிழ்ல படிக்கிறேன், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 2 கசின்க்கு வந்து ஒரே ஏஜ் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரே டேட்ல பிறந்திருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நான் இந்த மாசம் 17னா அடுத்த வருஷம் ஒருத்தர் 17, அந்த சேம் டேட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, யங்கஸ்ட் இஸ் 17 இயர்ஸ். ரொம்ப இளையவரா இருப்பாரு இல்லையா? அவர் வந்து ரொம்ப இளையவர் வந்து 17 வயசு. அதுக்கப்புறம் ஓல்டஸ்ட்னா வயதுல மூத்தவர் அவருக்கு வந்து 22 வயசு. இந்த மாதிரி ஏஜஸ் கொஸ்டின் பார்த்துட்டோம், ஐ மீன் ஏஜஸ் ரிலேட்டட் பசில் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த கொடுத்துருக்காங்களோ ரிவர்ஸ்ல எழுதணும். 6 5 4 3 2 1. ஏன் அதனால இப்படி எழுதுறேன் அப்படின்னா, வயது மூத்தவர் அப்படின்னா நம்ம வந்து 6ன்னு எடுத்துக்கலாம், சின்னவங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த 1 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரும்பாலும் வந்துட்டு இவரை விட இவரு மூத்தவர்னு கொடுக்கும்போது அந்த மூத்தவரை ஈஸியா ஃபில் பண்ணிட முடியும். சரிங்களா? அதுக்காகத்தான் இப்ப என்ன கொடுத்துருக்குங்க, ஈக்கு வந்து 22 வயசு, அந்த இளையவரா இருக்கிறதுக்கு 17 வயசு. நல்லா யோசிச்சு பாருங்க, இவருக்கு 17னா 18 19 20 21 22 நாமளே புரிஞ்சுக்கணும். ஏன்னா 17 இருக்கிறதுலே சின்ன வயசு 17, அதிகபட்சம் 22. அப்ப மிச்சம் இந்த 4 மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வராது. சரிங்களா? இங்க கொஸ்டின்ல கொடுக்காம நாமளா முடிவு பண்ணிக்கலாம்னா தாராளமா முடிவு பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் தெரிஞ்சு போச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறது 4 நம்பர் தான், அந்த 4க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? இப்ப அடுத்து பாருங்க, F is somewhere between B and D. நல்லா கவனிச்சு பாருங்க, B இருக்கு, D இருக்கு, இந்த ரெண்டுக்கும் நடுவுல எங்க வேணா F வரலாம். சரிங்களா? நல்லா பாருங்க, F இப்படி வரலாம், இப்படி D போட்டுட்டு இப்படி போட்டு இப்படியும் வந்து F வரலாம், எங்க வேணா வரலாம். இது ஒரு கீ பாயிண்ட். அடுத்தது A is older than B. இதுக்கு என்ன அர்த்தங்க? A வந்து B விட மூத்தவர். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். அடுத்தது C is older than D. C is older than D னா என்ன அர்த்தம்? D விட C வந்து மூத்தவர். இந்த 3 கீ பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன கேக்குறாங்க? which of the following is not possible? கொடுத்திருக்கிற இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து பாசிபிள் கிடையாது, அதாவது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணுங்க.
பாசிபிள் அப்படின்னா வாய்ப்பு கிடையாது, தமிழ்ல சாத்தியமே கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸையும் நம்ம செக் பண்ணிட்டா போதும். இப்ப நான் புக்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு தெளிவா வச்சு சொல்லி கொடுக்குறேன். இப்ப நல்லா கவனிங்க. என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க? E is oldest கொடுத்துட்டாங்க. A வந்து B யோட மூத்தவர், C வந்து D யோட மூத்தவர். இப்போ B க்கும் D க்கும் நடுவுல F இருக்கணும், அல்லது D க்கும் B க்கும் நடுவுல F இருக்கணும். ஏன்னா D மூத்தவரா B மூத்தவரா நம்மளுக்கு சொல்லவே கிடையாது. மொத்தத்துல B D க்கு நடுவுல F வரணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இது பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கு, இதை வச்சு சொல்லிடுறேன். இப்போ D வந்து சின்னதா பிக்ஸ் பண்ணிட்டா B க்கும் D க்கும் நடுவுல F வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? C யோட D மூத்தவர் அதுவும் வந்துருச்சு, B யோட A மூத்தவர் அதுவும் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து ரெண்டாவது பாசிபிலிட்டி பாருங்க. D க்கும் B க்கும் நடுவுல F வந்துருச்சு, D யோட C மூத்தவர், B யோட A மூத்தவர். கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? முடிஞ்சது. அடுத்து பாருங்க, D இங்க இருக்காரு, D க்கும் B க்கும் நடுவுல F, D யோட C மூத்தவர், B யோட A மூத்தவர். கண்டிஷன் கரெக்டா வந்துருச்சா? அவ்வளவுதான். அடுத்து நாலாவது ஆப்ஷன் பாருங்க. B இங்க இருக்காரு, நான் முன்னாடியே சொன்னேன்ல, D மூத்தவரா இருக்கலாம் இல்ல B மூத்தவரா இருக்கலாம், நம்மளுக்கு சொல்லல. அப்ப நம்ம B கொண்டாந்து இங்க போட்டு D கொண்டாந்து இங்க போடலாம்ல. D க்கும் B க்கும் நடுவுல தான் F இருக்காங்க. இது வந்துருச்சா? அடுத்து பாருங்க, B யோட மன்னிக்கணும், D யோட C மூத்தவர். கண்டிஷன் வந்துருச்சா? B யோட A மூத்தவர். நல்லா ஞாபகம், B யோட A மூத்தவர், ஆனா ஏவும் இந்த ரெண்டு இப்படி இருக்கணும், அந்த B வந்து எங்க வேணா இருக்கலாம், அந்த மாதிரி தான் அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஏவும் பியும் பக்கத்துல இருக்கணும் அர்த்தமே கிடையாது. அப்போ இதுவும் ஓகே. அடுத்தது ஆப்ஷன், அடுத்த பாசிபிலிட்டி வாய்ப்புகளை பாருங்களேன். B இங்க இருக்காரு, D இங்க இருக்காரு, B க்கும் D க்கும் நடுவுல F எங்க வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருக்கு நடுவுலனா இப்ப பாருங்களேன், ரெண்டு பேருக்கு நடுவுல மட்டும் தான் இருக்கணும் BFD ஆப்ஷன் இருக்கணும். ஆனா அவர் எங்க வேணா இருக்கலாம் அப்படின்னா பக்கத்துலயும் இருக்கலாம், நடுவுலயும் இருக்கலாம், ஓரத்துலயும் இருக்கலாம், அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? இப்ப இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப அடுத்தது நாலாவது பார்த்துட்டோமா? கடைசியா நாலாவதுல இருந்தே போறேனே, நாலாவது பார்த்துட்டோம். இப்ப அடுத்து அஞ்சாவது பார்க்க போறோம். B இங்க இருக்காரு, D இங்க இருக்காரு, F எங்க வேணா வரலாம், B விட A மூத்தவர், D விட C மூத்தவர். இப்படி ஒரு வாய்ப்பு வருதுல, A உள்ளுக்குள்ள கூட வராரு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. அடுத்து ஆறாவது பாருங்க, B விட D, அதாவது D மூத்தவரா இருக்காங்க, B க்கும் D க்கும் நடுவுல F வருது. அடுத்து வந்துட்டு B விட A மூத்தவர், D விட C மூத்தவர். இந்த பாசிபிலிட்டி வந்துச்சு. அதே மாதிரி 7, 8 பாசிபிலிட்டி மொத்தம் வருது. இப்போ நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்க போறோம். D is 20 years old. D வந்து 20 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 20 வயசுல போய் D இருக்கான்னு பாத்தா இதோ 2 இருக்கு. அப்ப அது வருங்களா? வராது. ஏன் வராது? அவங்க கேட்டிருக்கிறது நாட் பாசிபிள். மறந்தும் வந்து பாசிபிள் நினைச்சிட்டு ஏவை செலக்ட் பண்ணிடக்கூடாது. அப்ப டி வராது. அடுத்து ஆப்ஷன் பி, எஃப் இஸ் 18 years old அப்படின்னு கேட்கறாங்க. 18 வயசுல போய் 18 செக் பண்றோம். இதோ இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப வாய்ப்பு உண்டு. அப்போ அதுவும் வராது. அடுத்து பாருங்க, எஃப் இஸ் 19 years old. ஆப்ஷன் சி பாக்குறோம். 19 வயசுல போயிட்டு இங்க பாருங்க, இங்க சி இருக்காரு. வாய்ப்பு உண்டு. ஒரு தடவை வந்தாலும் வாய்ப்பு தானே, அப்போ அதுவும் வராது. அடுத்து பாருங்க, ஆப்ஷன் டி, எஃப் இஸ் 20 years old. 20 இயர்ஸ்க்குள்ள போய் பாக்குறோம். எஃப் எங்காச்சும் ஒரு பக்கம் இருக்காரா? ஓ, இங்க கூட இல்ல. அப்போ இதுல மட்டும் தான் வாய்ப்பே இல்ல. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு லைட்டா இடிக்குது அப்படின்னா ரிவர்ஸ் வந்து நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க பாருங்க. இல்ல அப்படின்னா ஒவ்வொரு கீ பாயிண்டா நீங்க எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் நல்லா இதை கவனிங்க. நான் இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். நல்லா இதை கவனிங்க. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? நார்மலா வந்துட்டு யாரு எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த பசில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, எது வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைஸ்ல கேட்டாங்க இல்லைங்களா, நெசசரிலி ட்ரூ, எது வந்து உறுதியா ட்ரூவா இருக்கும் அப்படின்னு, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதாவது சும்மா குருட்டு மனப்பாடம் இந்த புக்ல இருந்து இப்படி வந்திருக்கு அப்படிங்கலாம் இல்லாம, புக்ல இருந்து ஈவன் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச புக்ல இருந்து கேட்டாலுமே கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க, புரிஞ்சு ஆன்சர் பண்றாங்களா, எக்ஸாம் ஹால்ல சமயோசித புத்தியை பயன்படுத்துறாங்களா, கவனமா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்றாங்க. நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றோம், எவ்வளவு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றது எல்லாமே வந்துட்டு 99% மட்டும் தான் நான் சொல்வேன். இது தெளிவாவே சொல்றேன் பாருங்க. இப்ப நம்மளோட டெஸ்ட் பேட்சே எடுத்துக்கங்க. 100 டெஸ்ட் இருக்கு. நம்ம 100 டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்குள்ள இருக்கும், ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும். ஆனா அந்த எக்ஸாம் ஹால்ல அந்த 3.5 மணி நேரம் நம்மளோட புத்தி எப்படி செயல்படுதோ அதை பொறுத்துதான் இந்த 100 வந்து யூஸ்ஃபுல் இல்லைன்னா நாட் யூஸ்ஃபுல். எங்காச்சும் எக்ஸாம் ஹால்ல போய் பதட்டப்பட்டு கொஸ்டினை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், ஆன்சர் தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 100 டெஸ்டும் வேஸ்ட். எனக்கும் இதுதான், உங்களுக்கும் இதுதான், யாருக்குமே இதுதான். ஸோ நம்ம போடுற உழைப்பு எல்லாமே அந்த 3.5 மணி நேரத்துல மட்டும்தான் வந்து
ரிசல்ட்டை கொடுத்து அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போவோம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் சொல்றது எக்ஸாம் ஹால்ல சமயோசித புத்தியை பயன்படுத்துங்க, பதட்டப்படக்கூடாது, ஆப்ஷன்ஸ் எலிமினேஷன் யூஸ் பண்ணணும், கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நம்மளால 25 அவுட் ஆஃப் 25 போட முடியல அப்படின்னாலும் ஒரு டீசென்ட் ஸ்கோருக்குனாச்சும் நம்மளோட சமயோசித புத்தியை பயன்படுத்தணும். ஏனோ தானோன்னு படிச்சோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. சரிங்களா? அண்ட் இன்னொன்னு ஃபைனலா சொல்லிக்கிறேன், சிலபஸ்ல உள்ளதை மட்டும் தயவு செஞ்சு படிங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா அவங்க யாருமே வந்து எக்ஸாம் எழுத போறது கிடையாது. நீங்க மட்டும் தான் எக்ஸாம் எழுத போறீங்க. தயவு செஞ்சு சிலபஸ்ல உள்ளதை எடுத்துட்டு பிஒய்க்கு கூட ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க படிங்க. புரிஞ்சுதா? ஒருத்தர் சொல்றதை அப்படியே கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அர்த்தமே அங்க இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரீசனிங் அவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க, அவ்வளோ டாபிக்ஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க. அத்தனை எல்லாம் படிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்க முடியுமா? குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதா இங்க மேட்ரே. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான் நம்ம மெயின்ஸுக்கே போக முடியும். ப்ரிலிம்ஸ்க்கே ஒழுங்கா பண்ணலன்னா மெயின்ஸ்க்கு இப்ப படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு யார் என்ன சொன்னாலும், அது எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஸ்டாஃபா இருக்கட்டும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபா இருக்கட்டும், தயவு செஞ்சு நீங்க செல்ஃப் ஒர்க் பண்ணுங்க. உங்க கையில சிலபஸ் இருக்கணும், பிஒய்க்கு இருக்கணும், நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சு படிங்க. புரிஞ்சுதுங்களா? நாம அதாவது ஒருத்தர் சொல்லி அப்படியே ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட நாலேஜ் சத்தியமா வளராதுங்க. இப்ப நாம செல்ஃப் ஒர்க் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலனா கூட, ஒர்க் அவுட் ஆகாம கண்டிப்பா போகாது. கவனத்தோட பண்ணும்போது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். உள்ளுக்குள்ள டவுட் வரும், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனாலும் சரி நம்ம செல்ஃப் ஒர்க் போட்டிருக்கோம், இந்த தடவை கிளிக் ஆகல, அடுத்தடுத்து நம்ம பாத்துக்கலாம், அடுத்தடுத்த எக்ஸாம்ல நம்ம செஞ்ச தப்புல இருந்து பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளோட சுய சிந்தனைங்கிறதே இல்லாம போயிடும். நான் வந்து ஏதோ லெக்சர் எடுக்கிறேன், சும்மா அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு அண்ணனா நினைச்சுக்கோங்க, தம்பியா நினைச்சுக்கோங்க, இல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க, இல்லைன்னா என்ன வேணா நினைச்சுக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு செல்ஃப் ஒர்க் பண்ணுங்க. இந்த யூடியூபை பார்த்துக்கிட்டு ஒருத்தங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காதுங்க. இப்ப நான் ஏன் இதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, சில யூடியூப்ல ரீசனிங் வந்து அவ்வளோ டாபிக்ஸை கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம டிஎன்பிசி ஒன்னு கூட வெளியில இருந்து கேட்கல. குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்ல கூட சிலபஸ்ல வாட்டர் இமேஜ் கொடுக்கல. ஆனா அது லாஜிக்கல் ரீசனிங் குள்ள வரும், இல்லைன்னா விஷுவல் ரீசனிங் குள்ள வரும். அதை நாம தெரியல, அப்ப மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்ல அக்செப்டபிள். ஆனா 35+40 எடுக்கிற மாதிரி தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ டிஎன்பிசி அந்த அளவுக்குலாம் மோசமா கொடூரமெல்லாம் போக மாட்டாங்க. சொல்றவங்க பேச்சை கேட்டுட்டு அப்படியே இருந்துறாதீங்க. நீங்க செல்ஃப் ஒர்க் பண்ணுங்க, செல்ஃப் ஒர்க் பண்ணுங்க, செல்ஃப் ஒர்க் பண்ணுங்க. செல்ஃப் ஒர்க்னா நாம ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்டோட எடுத்து எப்படி எல்லாம் இருக்குன்னு பாக்குறது, அப்பதான் நம்மளோட நாலேஜ் வளரும். சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அடுத்த வீடியோ வந்து ஆப்டிடியூட், அதை நான் அப்லோட் பண்றேன். அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணா வீடியோ ரொம்ப லென்த்தியா போகும். பிகாஸ் ஒரு 4-5 கொஸ்டின் வந்துட்டு கால்குலேட்டிவா இருக்கும். அதுவும் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தா எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி போகும். ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு அடுத்த வீடியோல பண்ணிடலான்ட்டு. ரீசனிங் ஈஸி தான். ஸோ அதனால இதை பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வீடியோல ஆப்டிடியூட் பண்ணி அப்லோட் பண்றேன். சரிங்களா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. உங்களோட எஃபர்ட் உங்களுக்கான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதலைன்னா கவலைப்படாதீங்க. ஐ மீன் நீங்க படிச்சிருந்து எக்ஸாம் நல்லா எழுதலாம்னா மட்டும் தான் கவலைப்படணும். இல்ல அப்படின்னா அது கவலைப்படுறதுக்கு அர்த்தமே இல்லை. ஸோ அடுத்தடுத்து நம்மளுக்கு குரூப் 4 இருக்கு, குரூப் 2 இருக்கு, அதை ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஐ மீன் இதுல இருந்து மிஸ்டேக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிலபஸ் பேட்டர்ன் மாத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இதுதான். ரொம்பலாம் எதுவுமே அவங்க பண்ணவே கிடையாது. ஆஸ் சச் எப்போதும் போலதான் நடத்தியிருக்காங்க. ஸோ பயப்படுற அளவுக்குலாம் ஒரு சீனும் இங்க இல்லை. சரிங்களா? ஸோ நீங்க சிலபஸ்ல உள்ளதை தெளிவா படிங்க, பிஒய்க்கு ரெஃபர் பண்ணுங்க, அடுத்தடுத்த எக்ஸாம் சூப்பரா பண்ணிடலாம். உங்களுக்கானது உங்களிடம் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.